Hi students, how are you? So in the last class we saw and we completed that supplementary reader, right? So today we are going to begin unit 2 and we have an essay written by George Orwell. So the name of the essay is A Nice Cup of Tea. Okay, so by hearing the title, by seeing the title, you can find out what this essay is about. So this essay is completely about tea. Okay, so before going into this prose piece, I'll 1 minute, sorry. So before going into the lesson, I'll give you some exercise, okay, or I'll ask some questions. யாருக்கெல்லாம் வந்து டீ ரொம்ப பிடிக்கும்? லைக் நம்ம வந்து நார்மலாக வந்து டே டு டே லைஃப்பில் வி வில் ஹாவ் டீ, ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வேறு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டீலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க? சம் பீப்புள் மைட் ஹாவ் கான் டு ஊட்டி அண்ட் காட் சம் ஃப்ரெஷ் and different tea and yeah, so different kinds of teas இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வார்ம் அப் செக்ஷனில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஹெர்பல் டீ, ஐஸ் டீ, லெமன் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ, டீ வித் மில்க். ஸோ மோஸ்ட்லி நம்ம பிளாக் டீ ட்ரை பண்ணியிருப்போம், டீ வித் மில்க் ட்ரை பண்ணியிருப்போம். க்ரீன் டீ கூட இப்போ ரொம்ப ஈஸியாக அவைலபிள் ஆகுது. ஸோ இஃப் சம் பர்சன் ஆர் இன் டயட் தே வில் ஹேவ் திஸ் க்ரீன் டீ பிகாஸ் க்ரீன் டீ இஸ் வெரி குட் ஃபார் அ ஹெல்த். அண்ட் ஐஸ் டீ ஒன்றும் இல்லை, டீ போட்டு லைக் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு லைக் கோல்டாக குடிக்கிறது ஐஸ் டீ. மீனோ லெமன் டீ அண்ட் ஹெர்பல் டீ வந்து அவைலபிளாக இருக்குது லைக் மார்க்கெட்லலாம் லைக் இன்ஸ்டண்ட்டாக வந்து பவுடர் விற்கிது. ஸோ யூ கேன் மேக் தட் டீ வெரி ஈஸிலி. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்குது. ஸோ இதில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு they asked. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த வெரைட்டிஸ் யூ டேஸ்டட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் you would have seen lovely packets of tea on the shelves in supermarkets. சூப்பர் வந்து different companies, different varieties of tea packets வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, and have you ever wondered how tea powder is obtained from the plants? ஸோ எப்படி வந்து இந்த டீ பவுடர் வருதுன்னு எனக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த பிக்சரை பார்த்துட்டு அந்த ப்ராசஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஏரியா லைக் கோல்ட் பிளேஸஸ் லைக் மவுண்டன் ரீஜன்ஸ்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் டீ எஸ்டேட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. தென் ஹவு த டீ இஸ் மேட் அண்ட் ஹவு தே பிக் the leaves and how they dry that and how they make that tea powder. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. அதர்வைஸ் நீங்கள் மூவிஸில் கூட வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். இஃப் யூ ஆர் வெரி curious to know about that, you can simply go and you can find videos in the YouTube and you can see how freshly tea is being made. Okay, how the tea powder is made. Okay, ஸோ யா நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ப்ராசஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது கூட வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ரைட்டிங்கில் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 11th ரெசிபி ரைட்டிங் பார்த்தோம், ரைட்? ஸோ அது வந்து ப்ராசஸ் ரைட்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் தான் ரெசிபி ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து லைக் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ யா டீ பவுடரோடைய ப்ராசஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் ஒரு ரெசிபி ரைட்டிங்கோடைய ப்ராசஸ் எழுதுவீங்களோ ஸோ அதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம எழுதுவோம், ரைட்? ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம். ஸோ அந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் டிஸ்கிரைப் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஜஸ்ட் சும்மா வந்து வார்ம் அப்காக தான் இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட்ஸ் ஆல். யூ டோன்ட் ஹாவ் டு ரைட் அண்ட் ஆல். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஸ்ட்ரைட்லி இன் டு தி லெசன். யா, பிஃபோர் தட் வி வாண்ட் டு நோ ஹூ ஜார்ஜ் ஆர்வெல் இஸ். ஓகே, ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இவருடைய அலிகாரிக்கல் ரைட்டிங் வந்து ரொம்ப லிட்ரேச்சரில் ஃபேமஸ். ஓகே, ஸோ இவருடைய முக்கியமான நாவல் வந்து 1984 அண்ட் அனிமல் ஃபார்ம்னு சொல்லிட்டு 2 ஃபேமஸான நாவல். கண்டிப்பாக வந்து எல்லா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு வந்து இது கண்டிப்பாக இந்த 2 நாவல் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஹீ இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் பர்சன் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஓகே, ஸோ யா, ஸோ இப்போவே உங்களுக்கு இவருடைய எஸ்ஸேஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது. இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பிகாஸ் his works are very very good. ஓகே, ஸோ இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா எரிக் ஆர்த்தர் பிளேர் தான். ஓகே, ஸோ இவர் 1903 1950 வரைக்கும் வந்து he lived. ஓகே, அண்ட் இவர் ஆக்சுவலி இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது பிகாஸ் he is known by his pen name George Orwell. ஸோ நமக்கு வந்து பென் நேம்னா என்னன்னு தெரியும். டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் நிக் நேம் அண்ட் பென் நேம். நிக் நேம் மீன்ஸ் த நேம் தட் our parents and relatives call us. Okay, so nickname செல்ல பேர் சொல்லுவாங்க, that is called as nickname. And what is meant by pen name? pen name na சில authors வந்து அவங்க ஒர்க்கை வந்து எழுதுறப்ப கீழே வந்து அவங்க அந்த ஒர்க்கை அவங்களுடைய நேமை வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து பென் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒர்க்ஸ்
வந்து அவங்களுடைய நேம் ரியல் நேம் கொடுக்காம அவங்க ஆத்தராக அவங்க வந்து வேறு நேம் வந்து அவங்க வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ யா நிறைய பேர் இந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் அவங்களோட ஒரிஜினல் நேம் கொடுக்காம வந்து வேறு நேமில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ யா ஒன் சச் பர்சன் இஸ் ஆல்சோ திஸ் எரிக் ஆர்தர் பிளேர். அவருடைய பென் நேம் என்னென்னா ஜார்ஜ் ஆர்வெல் தான். ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். ஓகே, ஸோ இவர் எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இஸ் ஆல்சோ எ ஜேர்னலிஸ்ட் அண்ட் இஸ் ஆல்சோ அ கிரிட்டிக். ஓகே, ஸோ இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹைலைட் பண்ணி சொல்லப்படுது அப்படின்னா ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பை, ஸோ இவருடைய ஒர்க்லாம் வந்து லைக் கிளியர் ப்ரோஸ் இருக்கும், அப்புறம் அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இனிக்விட்டி இருக்கும். சோஷியல் இனிக்விட்டி அப்படின்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் தான் வந்து சோஷியல் இனிக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றிலாம் இவர் வந்து நிறைய எழுதுவார், பொலிட்டிக்கலாக நிறைய எழுதுவார். அண்ட் அப்போசிஷன் டு டோட்டாலிட்டேரியனிசம். ஓகே, ஸோ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றி எழுதுவார். தென் டோட்டாலிட்டேரியனிசம் கவர்மெண்ட் பற்றி எழுதுவார். ஆக்சுவலி டோட்டாலிட்டேரியனிசம்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய நாட்டில் வந்து டெமோக்ரஸி அப்படின்ற ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து டோட்டாலிட்டேரியனிசம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, எப்படி வந்து ஹிட்லர் வந்து டிக்டேட்டர்ஷிப் ஃபாலோ பண்ணார், ஸோ அதே மாதிரி டோட்டாலிட்டேரியனிசமும் லைக் ஒருத்தவங்க வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்க ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து டோட்டாலிட்டேரியனிசம். ஓகே, ஸோ அவர் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஸோ இவர் வந்து மோஸ்ட்லி வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து இவருடைய சப்போர்ட் வந்து இருந்தது. ஓகே, அண்ட் ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், poetry, fiction and polemical journalism. ஓகே, ஸோ இவர் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கிரிட்டிக்னா என்ன, கிரிட்டிசிசம்னா என்னன்னு. ஸோ ஒரு ஒர்க்கை வந்து ரீட் பண்ணி அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிற ஒர்க்ஸ் தான் கிரிட்டிசிசம். ஓகே, ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு. poetry, fiction, polemical journalismனா என்னென்னா பாலிமிக்கல்னாலே இந்த கான்ட்ரோவர்ஷியலான திங்ஸை தான் பாலிமிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. ஹிஸ் பெஸ்ட் known, பட் இவருடைய ரெண்டு ஃபேமஸான ஒர்க் வந்து என்னென்னா அனிமல் ஃபார்மும் 1984. ஓகே, ஸோ அனிமல் ஃபார்ம் அப்படின்றது ஒரு அலிகாரிக்கல் நாவல்லாம். அலிகாரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருப்போம், ரைட், சிமிலி, மெட்டஃபர், அலிட்ரேஷன் அண்ட் அனஃபோரா இந்த மாதிரி. ஸோ அலிகரியும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ அலிகரி என்ன அப்படின்னா ஏதோ ஒரு திங்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆனிமலோ ஏதாவது ஒரு திங் வந்து ஹிடன் மீனிங்கில் வந்து வேறு இதுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த அனிமல் ஃபார்ம்லேயும் அப்படி தான் நிறைய வந்து அனிமல்ஸ் இருக்கும். லைக் அது வந்து ஒரு பிக் ஃபார்ம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அது வந்து வேறு ஒரு ஹிடன் மீனிங், வேறு ஒரு லைக் இதை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நார்மல் அனிமல்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒவ்வொரு அனிமலும் வந்து ஒவ்வொரு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மாரலாகவும் பொலிட்டிக்கலாகவும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹிடன் மீனிங் வச்சு எழுதுவாங்கள்ல, ஸோ அந்த தான் வந்து என்னென்னா அலிகோரிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா என்ன அப்படின்னா உட்டோப்பியா அப்படின்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டுன்னு அர்த்தம். அந்த உட்டோப்பியா அப்படின்ற வேர்ல்டு வந்து ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் உட்டோப்பியான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சில மூவிஸ் கூட உட்டோப்பியான்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்டோப்பியா அப்படின்னா உட்டோப்பியானா பர்ஃபெக்டாக இப்படி தான் ஒரு நாடு இருக்கணும், லைக் எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்க பேர் தான் உட்டோப்பியா. ஓகே, டிஸ்டோப்பியானா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. எப்படின்னா லைக் ஒரு அங்கே வாழ முடியாத ஒரு கண்டிஷன், அதாவது ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதா வந்து டிஸ்டோப்பியன் நாவல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அங்கே வந்து அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப வந்து வாழ முடியாத மாதிரி எல்லாமே இம்பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் டிஸ்டோப்பியன் நாவல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 1984. ஓகே, ஸோ இது வந்து 1949 எழுதியிருக்காங்க. பட் த நேம் ஆஃப் த நாவல் இஸ் 1984, அதாவது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. ஸோ அந்த நாவலில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போ எழுதுனதுக்கு வந்து இப்போ ஃப்யூச்சரில் தானே அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி வந்து நம்மளுடைய வேர்ல்டு வந்து மாறிடும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்மளை எப்போவுமே 24 hours வந்து கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் தான் இருக்கும்.
ஓகே, ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி தான் இந்த 1984 நாவலில் வந்து ஆர்வெல் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதனுடைய நாவலோடைய ஸ்டோரி லைக் ஜஸ்ட் சும்மா வந்து அந்த நாவல் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன், பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாவல் திஸ் 1984. இந்த 1984 நாவல் வந்து எப்படின்னா, நம்ம பிக் பாஸ் பார்த்துருப்போம்ல, பிக் பாஸ் ஷோ. ஸோ அங்கே வந்து எப்படி வந்து 24 ஹவர்ஸும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி. ஸோ அந்த 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 புக்கில் வந்து பிக் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுவார். ஓகே, அந்த டிஸ்டோபியன் அந்த வேர்ல்டு. ஓகே, ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து 24 ஹவர்ஸும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, எல்லார் வீட்லேயும் வந்து கேமரா இருக்கும். அவங்க வந்து ஒரு விஷயம் கூட லைக் கேமராவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் சொல்கிறதான் செய்யணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம், பிகாஸ் வி ஆர் ஃபாலோயிங் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இவர் வந்து 1984 அப்படி ஒரு கவர்மெண்ட்டை பற்றி தான் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ இமேஜினரி. ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் something about 1984. And in 2008 the Times ranked him second on the list of the 50 greatest British writers since 1945. ஸோ 1945 இருந்து இருக்க 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸோட நேம்லாம் வந்து அவங்க எழுதுகிறப்ப செகண்ட் பிளேஸ் வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் த பெஸ்ட் ரைட்டர் நாவலிஸ்ட் ஸோ ஃபார். லைக் 1945 செகண்ட் பிளேஸில் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம் இன்ட்ரடக்ஷன் அபவுட் எரிக் ஆர்தர் பிளேர், அதாவது ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி essay A Nice Cup of Tea. Okay, so yeah, so நம்ம வந்து லைக் வார்ம் அப் செக்ஷனில் வந்து பார்த்தப்பயே வந்து இந்த ஹோல் எஸ்ஸேவுமே வந்து ஒரு டீ பற்றின எஸ்ஸே தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. யா, லெட்ஸ் கெட் இன் டு இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவ் ஹீ ப்ராட் தி பாயிண்ட்ஸ் அண்ட் எதை பற்றி சொல்லியிருக்காரு. ஐ மீன் அந்த டீ வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி. ஓகே, ஸோ ரீட் த ஃபாலோயிங் எஸ்ஸே இன் விச் ஜார்ஜ் ஆர்வெல் highlights the distinctive features of preparing a nice cup of tea. ஸோ அந்த ஃபுல் எஸ்ஸேயில் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, லைக் யா, ஒரு நைஸ் கப் ஆஃப் டீயை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஐ மீன் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ யா, லெட்ஸ் கெட் இன் டு தி எஸ்ஸே. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned. ஸோ இப்போ ஏதாவது ஒரு குக்கரி புக் இருக்கும்ல, குக்கரி புக் மீன்ஸ் த புக் லைக் ரெசிபி புக் சொல்லுவாங்களா, குக்கரி புக். ஓகே, ஸோ அந்த குக்கரி புக்கை எடுத்து நீங்கள் டீ அப்படின்னு வந்து அதை தேடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீயை பற்றி அந்த குக்கரி புக்கில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இட் இஸ் நாட் மென்ஷன் பிகாஸ் டீ அப்படின்றது லைக் ரொம்ப காமனாக வந்து அவங்க எடுத்துகிட்டு குக்கரி மீன்ஸ் அந்த புக்கில் ஃபுல்லாகவே ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்ப சீரியஸ் ஐ மீன் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரெசிபீஸ் தான் இருக்குமே ஒழிய அந்த டீ அப்படின்ற ரெசிபி வந்து லைக் டீயோட ரெசிபியோ இல்லை டீ பற்றியோ குக்கரி புக்கில் வந்து அதிகமாக வந்து எங்கேயுமே அவர் பார்க்கல. ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அப் டீ இன் தி ஃபஸ்ட் குக்கரி புக் தட் கம்ஸ் டு ஹேண்ட், இல்லாட்டி ஏதோ ஒரு ஹேண்டில் கை கிடைக்கிற ஏதோ ஒரு குக்கரி புக்கை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ப்ராபப்ளி ஃபைண்ட் தட் இட்ஸ் அன்மென்ஷன். அந்த டீ அப்படின்றது அந்த புக்கில் அன்மென்ஷன்டாக இருக்கும், அதாவது மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆர் அட்மோஸ்ட் யூ வில் ஃபைண்ட் அ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்படி இல்லாட்டியுமே கூட ஒன்றரை இடத்துல ஐ மீன் இந்த டீ பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் கூட அது சும்மா ஜஸ்ட் ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன், சும்மா ஒரு நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஐ மீன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டும் சொல்லாமல் எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்டான டீ மேக் பண்ணுறதுன்ற ஒரு கைட்லைன்ஸும் இல்லாமல் சும்மா ஸ்கெட்சியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரொம்ப நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு பர்ஃபெக்டான டீ எப்படி போடணும், ஒரு டீன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவுமே வந்து எந்த ஒரு குக்கரி புக்லேயுமே வந்து இருக்காது. அந்த டீக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் யார், ஜார்ஜ் ஆர்வெல். ஓகே, ஸோ திஸ் இஸ் கியூரியஸ். இது ரொம்ப கியூரியஸாக இருக்குல்ல, கியூரியஸ்னா வாட் வெரி லைக் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நம்ம கியூரியஸாக இருக்கேன் நான் வந்து எப்படா வந்து லைக் ஆனுவல் டே வரும், எப்படா வந்து டுவெல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு கியூரியஸாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ கியூரியஸ் மீன்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ரொம்ப வந்து ரொம்ப லைக் yeah, it is very interesting to hear that there is no information about tea in the cookery book. Okay, so not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. Okay, so நான் ஏன் இவ்வளோ க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்னா டீ அப்படின்றது
நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மெயின் ஸ்டேஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் மெயின் ஸ்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எல்லா சிவிலைசேஷன்லேயும், முக்கியமாக ஆஸ்திரேலியன் சிவிலைசேஷன், நியூசிலாந்து, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வந்து டீ வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் மட்டும் இல்லை, பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான டீயை மேக் பண்ணணும்னு சொன்னால், சைனாவோடைய டீ வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இது அமெரிக்கன்ஸ் how they will make tea is different, how Indians we make tea is different. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய டீயும் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மேக் பண்ணுற டீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. நிறைய சண்டை வந்து இதனால் வந்திருக்கு. லைக் பர்ஃபெக்ட் டீன்றது இப்படி தான் இருக்கணும். நம்மளோட டீ வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், சைனாவோட டீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி மில்க் ஆட் பண்ணி தான் டீ போடுவோம். பட் வேறஸ் இன் சைனா they will just make black டீ பண்ணுற மாதிரி வெறும் டீ தான், அவங்க வந்து மில்க் ஆட் பண்ணாமல் டீ மேக் பண்ணுவாங்க சைனாலலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து டீ போடுவாங்க, ரைட்? ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வந்து டிஸ்பியூட்ஸ் நடக்கும், பிகாஸ் இட்ஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ் மீன்ஸ் சண்டை. ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ எம் கியூரியஸ், அவ்வளோ இம்பார்ட்டண்டான டீ, இந்த டீ வச்சு நிறைய எங்களோட டீ தான் பெஸ்ட்டுன்னு அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பரான டீ எப்படி மேக் பண்ணுறது, அதோட அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஒரு குக்கரி புக்கில் கூட வந்து பிளேஸ் ஆகலை அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகே, ஸோ when I look through my own recipe for the perfect cup of tea, ஸோ வந்து நானே வந்து ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ வந்து போடணும்னா ஒரு ப்ராப்பராக எப்படி போடணும், அதோடைய ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு நானே வந்து லைக் ஐ ஜட்ஜ் அண்ட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் மை டேஸ்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் his theory or his taste, அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான டீ போடுறது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து he wrote something. Okay, so he find no fewer than 11 outstanding points. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ போடுறதுக்கு ஒரு 11 இம்பார்ட்டண்ட்டான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பாயிண்ட்ஸை வந்து இவர் சொல்கிறார், எப்படி ஒரு பர்ஃபெக்டான டீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so on perhaps 2 of them there would be pretty general agreement. Okay, 2 of them வந்து எல்லாருமே ஜென்ரலாக அக்ரி பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லாருமே அக்ரி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஆமான்னு சொல்லிட்டு we will all agree, but at least 4 others are acutely controversial. ஆனால் இன்னொரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த 11 பாயிண்ட்ஸில், அது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் மீன்ஸ் ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, என்னுடைய பாயிண்ட் வந்து சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. some points are controversial. You can see the glossary also for the perfect meaning. Controversial means arguable, disputable. Okay, so some people will argue that that's not correct because இவருடைய பாயிண்ட் படி. Here are my own 11 rules. But இது வந்து இவருடைய பர்ஃபெக்டான ஒரு 11 rules, every one of which I regard as golden. நான் ஒவ்வொரு ரூலையும் வந்து ஒரு கோல்டன் ரூலாக வந்து நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்கிறேன் இந்த 11 பாயிண்ட்ஸுமே அப்படின்னு சொல்லிட்டு he is telling. Okay, so the first rule என்ன அப்படின்னா, first of all one should use Indian or Ceylonese tea. ஓகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ சைனா டீ ஹேஸ் வர்ச்சூஸ். சைனா டீயில் வந்து வர்ச்சூஸ் இருக்குது. வர்ச்சூஸ் மீன்ஸ் குட் ஹேபிட்ஸ், குட் கேரக்டர், நல்ல குவாலிட்டிஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். வர்ச்சு மீன்ஸ் அட்மைரபிள் குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ ஒரு பர்சனுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே டீக்கு வந்து லைக் வர்ச்சூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீனா ஒரு நல்ல குவாலிட்டியான டீ, ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க டீன்றதை டினோட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வர்ச்சூஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சைனா டீ ஹேஸ் வர்ச்சூஸ். ஸோ சைனா டீஸ்க்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, லைக் ஒரு வர்ச்சு இருக்குது, நல்ல குட் குவாலிட்டிஸ் இருக்குது. அது மேபி அதோட அரோமா நல்லா இருக்கலாம், ஆர் ஈவன் டேஸ்ட் விச் ஆர் நாட் டு பி டெஸ்பைஸ் நவடேஸ். ஸோ நவடேஸ் வந்து அதை வந்து நம்ம வந்து டெஸ்பைஸ் பண்ணக்கூடாது, லைக் ஒதுக்கக்கூடாது. அதை வந்து ஆதரிக்காமல் இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஸோ டெஸ்பைஸ் மீன்ஸ் ஹேட்டட். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் நெக்லெக்ட் தட், யூ ஷுட் நாட் ஹேட் தட். ஓகே, பிகாஸ் நவடேஸ் இட் இஸ் எக்கனாமிக்கல். நவடேஸ் வந்து சைனா டீ தான் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது, ரொம்ப காசு வந்து கம்மியாக இருக்குது
எக்கனாமிக்கலாக இருக்குது. அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். ஸோ அதை மில்க் ஆட் பண்ணாமையே நம்ம குடிக்கலாம் அப்படின்றதுனால அது இன்னொரு அட்வான்டேஜ் கூட. அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க் பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். பட் என்னதான் வந்து அது எக்கனாமிக்கலாக இருந்தாலும், என்னதான் அதில் நிறைய குட் குவாலிட்டிஸ் வர்ச்சூஸ் இருந்தாலும், என்னதான் வந்து லைக் இப்போ வந்து அது எவ்வளோ பாப்புலராக இருந்தாலும், பட் தேர் இஸ் நோ ஸ்டிமுலேஷன் இன் இட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் வாட் இஸ் மீன் ஸ்டிமுலேஷன்? எக்ஸைட்மெண்ட். ஸோ ஸ்டிமுலேஷன் வந்து லைக் ஃபிசிக்ஸில் நிறைய வேறு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. பட் ஹியர் ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் ஹியர் இட் இஸ் கிவன் அஸ் திஸ். இட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யா தேர் இஸ் நாட் மச் எக்ஸைட்மெண்ட் இன் இட். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்காது அதை குடிக்கிறப்ப. ஸோ என்னதான் வந்து சைனா டீ வந்து லைக் வர்ச்சுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை அதை குடிக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறார். ஓகே, one does not feel wiser, braver or more optimistic after drinking it. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீ குடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வைசராக ஃபீல் பண்ணணும், ரொம்ப பிரேவராக ஃபீல் பண்ணணும், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக ஃபீல் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு கிளாஸில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக்? ஆப்டிமிஸ்டிக் மீன்ஸ் பாசிட்டிவ் ஃபீலிங் அண்ட் பெசிமிஸ்டிக் மீன்ஸ் நெகட்டிவ் ஃபீலிங். ஓகே, ஸோ ஒன் ஷுட் ஃபீல் ஆப்டிமிஸ்டிக், வைசர் அண்ட் பிரேவர் ஆஃப்டர் ட்ரிங்கிங் தட் டீ. Okay, so anyone who has used that comforting phrase, a nice cup of tea, invariably means Indian tea. Okay, so யாராவது ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டீ வேறு எந்த டீயுமே கிடையாது, இந்தியன் டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, ஸோ ஒருத்தவங்க டீ போடணும்னா ஃபஸ்ட்டு அது இந்தியன் டீ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஆர் சிலோனிஸ் டீ. ஸோ இந்த types of tea, from this places, the tea from this places are very very good, and it is the tea because அந்த டீல அந்த டீ குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா? they should feel optimistic and they should feel wiser and they should feel braver ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு ஃபீலிங்குமே இவருக்கு சைனா டீ குடிச்சதுக்கப்புறம் கிடைக்கல. என்னதான் அதில் வர்ச்சூஸ் இருந்தாலும், என்னதான் அது எக்கனாமிக்கலாக இருந்தாலும். ஓகே, யா there is no excitement in it அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ this is the first golden rule of a nice cup of tea told by George Orwell. Okay, so yeah, I think this is enough. Let's see in the next class. I think this is enough for today. So இன்னைக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு we spend most of the time in learning about George Orwell because he is a very very important author. So that's why I gave that much time to learn about George Orwell. And yeah, உங்களுக்கு வந்து நாவல் படிக்கிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா it is very nice. You can read Animal Farm and also 1984. ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட் நாவல். ஸோ என்னோட உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, இஃப் யூ கேன் ரீட் நாவல் மீன்ஸ் ப்ளீஸ் ரீட் தட் அனிமல் ஃபார்ம் அண்ட் 1984. இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று கூட வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ விஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ we will see the remaining part of the lesson in the next class. Until bye students, take care.